இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒருத்தர் அடிச்சு புடிச்சு வேகமா ஓடி வரானே, இவன் அந்த படத்தோட ஹீரோ. இவன் எதைய பார்த்து பயந்து போய் தான் வேகமா ஓடி வந்து இவனோட வீட்டுக்குள்ள போய் கதவு பொட்டிக்கிறான். அப்ப எதுக்கு இருக்க மனைவியை பார்த்து உள்ள போய் ஒளிஞ்சுக்க கத்திட்டு இருப்பான். ஆனா எதுக்காக சொல்றான்னு தெரியாம இவளு ரொம்ப பதறி போய் வீட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறா. அப்ப அந்த கதவை உடைக்கமே இவனு கீழே விழுந்துறான். ஆனா அது என்ன ஏதுன்னு தெரியல. இவன் அட்டாக் பண்ண வர இவனு பயத்துல கத்த அப்படியே கட் பண்ணி இதுக்கு முன்ன என்ன நடந்துச்சுன்னு ஒரு பிளாஸ்பேக்ல காட்டுறாங்க. அந்த பிளாஸ்பேக்ல பார்த்தா இவனோட வயித்தை வேற செக் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த கற்பமான ஸ்கேன் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் இவனை செக் பண்ணிட்டு இருப்பாங்க. இவனோட வயித்துக்குள்ள ஏதோ ஒண்ணு இருக்கு. அத மானிட்டர்ல பாத்துட்டு இருக்க. ஆனா அது என்ன ஏதுன்னு தெரியல. இவனுக்கு அடிக்கடி வயிறு வலிச்சிருக்கும். அதனால அது என்ன ஏது பாக்கலான்னு இங்க வந்திருப்பான். அப்ப அதுக்கப்புறம் டாக்டர் வந்து பார்த்தா டாக்டர் ரிப்போர்ட்டை பார்த்துட்டு இங்க ஒண்ணு சரியா தெரியல, அந்த பின்பக்க ஆசனாவை வழியா கேமரா உள்ள விட்டு பார்த்தாதான் என்ன ஏதுன்னு சொல்ல முடியும்னு இந்த பக்கம் டாக்டர் சொல்லாரு. இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் இன்னொரு நாள் பாத்துக்கலான்னு இவனும் வந்துடுறான். மறுநாள் வேலைக்கு போகும்போது அந்த இடத்துல இவனோட ஹெட் இருப்பானே, அவன் நம்ம ஹீரோவை பார்த்து நீ வேலையை பாக்குறத விட அதிகமா பாத்ரூம்லயே இருக்கியாமே, பசங்க எல்லாம் சொன்னாங்க இப்போ உனக்கா ஒரு ரூம் ரெடி பண்ணிருக்கோம், அதுல பக்கத்துல பாத்ரூம் இருக்குப்பா, எல்லாம் உனக்காகத்தான், அது மட்டும் இல்லாம உன் கூடவே இன்னொருத்தன் இருப்பான் புதுசா சேர்ந்திருக்கான், அவனை என்ன ஏதுன்னு பாத்துக்கன்னு இந்த ஹெட் சொல்லிட்டு போக இதை பார்த்து நம்ம ஹீரோ சுத்தமா பிடிக்கல. அப்ப அந்த இடத்துல பார்த்தா ஒரு கண்ணாடி போட்டவன் இருப்பான். சரி இதெல்லாம் என்ன இலவடான்னு இவனு வீட்டுக்கு வந்துறான். அன்னைக்கு நைட்டு எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிட்டு இருப்பாங்க. எதுக்கு இருக்கிறது இவனோட அம்மா தான். அதுக்கு பக்கத்துல இருக்கிறது இந்த அம்மாவோட பாய் ஃப்ரெண்டு. இவங்க ரெண்டு பேரும் கொஞ்சிக்கிறது குழாவிக்கிறது முத்தம் கொடுக்கறது பார்த்து நம்ம ஹீரோக்கு சுத்தமா பிடிக்காது. இந்த சாப்பாடு எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோக்கு மறுபடியும் வயிறு வலியில துடிச்சிட்டு இருப்பான். அப்ப இவனோட மனைவி பக்கத்துல வந்து தனக்கு ஒரு குழந்தை வேணும், மத்தவங்கள மாதிரி நானும் குழந்தை பெத்துக்கு ஆசைப்படுறேன்னா நம்மால என்ன நினைச்சாந்தல கொஞ்ச நாள் போகட்டும் சொல்லிறான். இதை கேட்டதுக்கு அப்புறம் இவளு படுக்க போயிடறான். அப்ப போனதுக்கு அப்புறம் இவனுக்கு திரும்ப வலி வந்துடும். இவனை அடிச்சு பிடிச்சு பாத்ரூம்ல போய் முக்கிட்டு இருப்பான். வழியில வேற கத்திட்டு இருப்பான். இவன் கத்துற சத்தம் இவ காதுல விழுந்துடக்கூடாதுன்னு ரெண்டு காதலி பஞ்சு வச்சு படுத்துறான். அப்ப நம்மால பார்த்தா வழியில வேற கத்திட்டு இருப்பான். ஒரு புத்தகத்தை எடுத்து அவனோட பல்ல வச்சு கடிச்சிட்டு இருப்பான். அப்ப இவனோட வயிற்றுக்குள்ள இருந்து இவனோட பின்பக்கமா ஏதோ ஒண்ணு வெளியே வர இவனு மயங்கி போயிடுறான். அப்படி மயங்கினதுக்கு அப்புறம் இவனுக்கு முன்னாடி ஏதோ ஒண்ணு குறுக்க முறுக்க ஓடிட்டு இருக்கும். அது என்ன எதுன்னு சரியா காட்டல. அப்ப அது வீட்டை விட்டு வெளியே வந்ததுமே எதுக்கு ஒரு பெரிய பில்டிங் இருக்கும், அந்த பில்டிங்குள்ள வந்துரும். ஏன்னா இந்த பில்டிங்குள்ள தான் நம்ம ஹீரோ வேலை பார்த்துட்டு இருப்பான். அப்ப அந்த பில்டிங்கோட ரூமுக்குள்ள பார்த்தா நம்ம ஹீரோ கூட ஒன்னா வேலை பார்த்த அந்த கண்ணாடி பையன் இருப்பான். அவனை பார்த்ததுமே பாஞ்சு போய் கடிக்க ஆரம்பிச்சிரும். அந்த ரூம் முழுக்க ஒரே ரத்தமா இருக்கும். அவ்வளவுதான் அந்த குண்டு பையோட சோழி முடிஞ்சு. மறுநாள் காலையில பார்த்தா நம்ம ஹீரோ அதே பார்த்ததுமே படுத்திருப்பான். ஏன்னா நேத்து நைட் என்ன நடந்துச்சுன்னு இவனுக்கு சுத்தமா ஞாபகம் இருக்காது. இவனு மயக்கத்துல முடிச்சதுமே வழக்கம் போல இவன் எந்திரிச்சு வெளியே வர அப்ப இவனோட மனைவி டீ கொடுக்குமே இவன் அந்த டீயை குடிச்சிட்டு இருப்பான். அப்ப அந்த முன்னாடியே டிவில பார்த்தா இந்த கண்ணாடி பையோட போட்டோ போட்டு ஏதோ ஒரு ராக்குன்னு ஒரு மிருகத்தால இவன் செத்து போயிட்டான்னு போட்டிருக்கோம். இதை பார்த்து நம்ம ஹீரோ சாக்காயி இவனு அடிச்சு போடுச்சு. அந்த ஆபீஸ்ல வந்து பார்த்தா ரூம் முழுக்க ஒரே ரத்தமா இருக்கும். அங்க ஒரு ஆளு கிளீன் பண்ணிட்டு இருப்பான். இதெல்லாம் பார்த்து இவர் ரொம்ப குழம்பி போயிறான். அதுக்கப்புறம் பார்த்தா இவனோட வயித்தை செக் பண்றதுக்காக நேர ஹாஸ்பிட்டல்ல வந்துடுறான். அப்ப அங்க இந்த டாக்டர் ஏற்கனவே சொன்னாரு இவனோட பின்பக்கமா கேமரா விட்டு பாக்கலான்னு. அதே மாதிரி இவனோட பின்பக்கமா ஒரு கேமரா உள்ள விட்டு இவனோட வயித்துக்குள்ள என்ன இருக்குன்னு செக் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்படி செக் பண்ணிட்டு இருக்கும் போது அவனோட வயித்துக்குள்ள ஒரு மான்ஸ்டரோட முகத்தை பார்க்கமே இந்த டாக்டர் ரொம்ப பயந்து போயிடுறான். அப்ப அது என்ன ஏதுன்னு பக்கத்துல வந்து பார்க்க அந்த டாக்டரோட முகத்தை பிடிச்சி அது வேற கடிச்சு குதறிடும். இவனு வழியில ஆண் கத்த. அப்ப திடீர்னு முடிச்சு பார்த்தா இது எல்லாம் கனவு. என்னடா இப்படி எல்லாம் ஒரு கனவு வருதுன்னு பயந்து போய் மன்ன காலையில் இவனுக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டரை பார்க்க வந்திருப்பான். இவனோட வேலை என்னன்னா நம்ம நிறைய படத்துல பாத்துருப்போம் அந்த ஹிப்னாடிக்ஸ், அந்த மாதிரி வேலையை அவன் பாத்துட்டு இருக்கான். அப்ப நம்ம ஹீரோ படுக்க போட்டு இந்த ஹிப்னாடிக்ஸ்குள்ள அவனை மூழ்க வச்சிடறான். நம்மளால அந்த ஹிப்னாடிக்ஸ்குள்ள மூழ்னதுக்கு அப்புறம் இவனோட மனைவியை முத எங்க சந்திச்சிருப்பானோ அந்த மற்ற பத்தி பேசிட்டு இருப்பான். இப்படி இவன் பேசிட்டு இருக்கும் போது இவனுக்கு திரும்ப வயிறு வலிக்க ஆரம்பிச்சிடும். அந்த வழியில வர இவன் கத்த ஆரம்பிச்சிடறான். அப்ப என்னடா பார்த்தா இவனுக்கு பின்னாடி ஏதோ புடைக்கிற மாதிரி இருக்கும். இதை அந்த ஆளு பாத்துறான். என்ன எலோடான்னு பாத்துட்டு இருக்க அப்ப அவனோட வயிற்றுக்குள்ள இருந்து பின்பக்கமா ஒரு மான்ஸ்டர் வரும். அது பாக்குறதுக்கு வித்தியாசமா இருக்கும், ரொம்பவே கொடூரமா இருக்கும். இதை பார்த்து இவன் பயந்து போக அப்ப அந்த மான்ஸ்டர் அட்டாக் பண்ண ஓடி வர இவனு பயந்துகிட்டு போய் ஒரு ஈட்டி எடுத்து அது பக்கத்துல வராம தடுத்துட்டு இருப்பான். அப்ப நம்ம ஹீரோ பார்த்து எந்திரா கத்திட்டு இருக்க அவனு மயக்கத்துல முடிச்சதுமே இந்த மான்ஸ்டரோட முகத்தை பார்க்கமே இவன் பயத்துல கத்த ஆரம்பிச்சான். இவன் கத்ததை பார்த்து அந்த மான்ஸ்டர் பயந்து போய் அங்கிருந்த ஜன்னல் வழியா அது குதிச்சு ஓடி போயிரும். அது வெளியே போனதுக்கு அப்புறம் அது எங்க இருந்து வந்துச்சுன்னு நம்ம ஹீரோ தெரிஞ்சுக்கிறான். இவனோட வயித்துல இருந்து வந்துச்சு தெரிஞ்சதுமே இவனு கதறி அழுதுட்டு இருப்பான். அப்ப அந்த டாக்டர் பை தான் இதெல்லாம் கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும்பா அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகத்தை எடுத்து வந்து அந்த காலத்துல இந்த மாதிரி நடந்திருக்குன்னு அதை வேற காட்டிட்டு இருப்பான். அப்ப இந்த புத்தகத்துல பார்த்தா இவனுக்கு பின்னாடி வருமே அதே மாதிரி அதை போட்டிருக்கும். அந்த காலத்துல என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு ஆணோட உடம்புக்குள்ள ஒரு மான்ஸ்டரோட கருவை செலுத்தி அதை உருவாக்கி இருப்பாங்க. அப்படி அது பிறந்து வெளியே வந்ததுமே யாரோட வயிற்றுல இருந்து வெளியே வருதோ அவங்கள தான் தன்னோட அப்பா நினைக்கும். அவங்க என்னென்ன சொல்றாங்களோ அதை அப்படியே செய்யும். ஒருக்க அந்த அப்பாக்கு யாரா பிடிக்கலன்னா இந்த மான்ஸ்டர் போய் அவங்கள போய் கொன்றும். இந்த அளவுக்கு ரெண்டு பேருக்குள்ள ஒரு பயங்கரமான இணைப்பு இருக்கும். அது மட்டும் இல்லாம இப்படி ஒரு வாய்ப்பு எல்லா மக்களும் கிடைச்சிடாது, கோடியில ஒருத்தர் தான் கிடைக்கும். அந்த வாய்ப்பு உனக்கு கிடைச்சிருக்குன்னு இத பத்தி இவன் சொல்லிட்டு இருக்க. அதே நேரம் வெளியே பார்த்தா தெருவோரமா ஒரு வயசானவர் வேற சூச்சு போயிட்டு இருப்பாரு. அப்ப அவர் சூச்சு போயிட்டு இருக்கும் போது பின்னாடி ஏதோ சத்தம் கேட்குமே. திரும்பி பார்த்தா அங்க யாருமே காணும். என்னடா ஏதோ சத்தம் கிடைச்சு யாருமே காணும் பாத்துட்டு இருக்க. அப்ப திடீர்னு அந்த மான்ஸ்டர் பாஞ்சு வந்து இந்த பயல கீழே தள்ளி விட்டு இவனோட முக்கியமான உறுப்பை அது கடிச்சு கொதறிடும். இவனை கடிச்சு கொதறினதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ இருப்பானே அதே இடத்துக்கு வந்துரும். அப்ப அந்த ஜன்னல் கிட்ட நின்றுட்டு இருக்கும். இது அந்த டாக்டர் போய் பார்த்ததுமே உன்னோட மாஸ்டர் அங்க வந்துருச்சு, நீ போய் பக்கத்துல போய் அதுகிட்ட அன்பா பேசு, எக்க என்ன கொண்டு
கோவப்பட்டுறான்னு சொல்லுமே இவனு ஒரு வழி இல்லாம அந்த ஜன்னல் பக்கம் வந்து பார்த்தா அந்த மான்ஸ்டர் அங்க நின்றுட்டு இருக்கும். சரின்னு சொல்லி இவனு பேச்சு கொடுத்துட்டு இருப்பான். அப்ப அந்த மான்ஸ்டரோட முகத்தை பார்த்தா ரொம்பவே பாவமா தெரியும். ஏன்னா நம்ம ஹீரோவை தான் அது தன்னோட அப்பாவை நினைச்சிட்டு இருக்கும். அப்ப அந்த டாக்டர் நம்ம ஹீரோ பார்த்து அதோட வீடான உன்னோட வயித்துக்குள்ள போக ஆசைப்படுது, நீ அதை விடுன்னு சொல்லுமே இவனு ஒரு வழி இல்லாம அவனோட ஃபேண்டா வேற கலட்டவும் இவனோட காலை பிடிச்சி ஏறி அது அவனோட வயித்துக்குள்ளே போயிரும். அது உள்ள போனதுக்கு அப்புறம் இவனை வீட்டுக்குள்ள வந்துடும். அப்படி வீட்டுக்குள்ள வந்து பார்த்தா மனைவி நல்லா தூங்கிருப்பா. அவளுக்கு ஒரு முத்தத்தை கொடுத்து இவன் பாத்ரூம் வந்துடுறான். பாத்ரூம்ல கண்ணாடியில இவனோட முகத்தை பார்த்து அழுதுட்டு இருப்பான். இது என்னடா வாழ்க்கைன்னு இவனை அழுதுட்டு இருக்க மறுநாள் காலையில பார்த்தா இவனோட ஆபீஸ்க்கு வந்துடுறான். அப்ப அந்த டிவில நியூஸ்ல பார்த்தா நேத்து ஒருத்தரை கொண்டிருப்போம்ல அதோட போட்டோவை போட்டிருக்கும். அதே ரங்கூன் மிருக தான் இவரை தாக்கிருக்குன்னு போட்டிருக்கும். ஆனா நம்ம ஹீரோக்கு இதை பார்த்து சந்தேகமா இருக்கும். ஒருவேளை நம்ம வயித்துக்குள்ள மான்ஸ்டர் தான் இந்த வேலையெல்லாம் பண்ணுதோன்னு இவனுக்கு சந்தேகமா இருக்கும். இந்த சந்தேகம் தீக்கிறதுக்காக இவனோட அப்பனை பாக்குறதுக்காக ஒரு கார் எடுத்துக்கிட்டு நேர காட்டுக்குள்ள வந்துடும். அப்ப அந்த காட்டுக்குள்ள ஒரு வீடு இருக்கும். அந்த வீட்டு பக்கத்திலே ஒரு கூடாரம் இருக்கும். அந்த கூடாரத்துல தான் இவனோட அப்பா வெளியே வருவான். அப்ப அப்பனை பார்த்து எல்லாத்தையும் கேட்கலாம் பார்த்தா இவனால அதை கேட்க முடியல. எப்படி பேசணும் தெரியாம திக்கி திணறிட்டு இருப்பான். அப்ப திடீர்னு உனக்கு வயிறு வலி வரமே அங்கிருந்து அந்த பாத்ரூமுக்குள்ள ஓடி போயிடறான். அப்ப என்னடா பார்த்தா இவன் வயித்துக்குள்ள அந்த மிருகம் வெளியே வந்து இவன் அப்பனை வேற கடிச்சு குதறன்னு சொல்லிட்டு இருக்கான். இவனு வேண்டாம் வேண்டாம் சொல்லிட்டு இருப்பான். அது என்னோட அப்பா, அவரை ஒண்ணும் பண்ணக்கூடாது, இப்ப என்ன உனக்கு பசிக்குது அவ்வளவுதானே, உனக்கு நான் எதா தரேன்னு சொல்லி இவன் அந்த மான்ஸ்டர் தன்னோட வயித்துக்குள்ள ஏத்திக்கிட்டு வெளியே வர வந்துறான். பார்த்தா அப்பாங்கிற அந்த இடத்துல நின்றுட்டு இருப்பான். அப்பங்கிட்ட எதுவும் சொல்லாம இவனு கிளம்பி வந்துடுறான். ஆனா அந்த அப்பக்காரனும் இவங்கிட்ட எதுவும் மறைக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தா இவன் நேர ஆபீஸ்க்கு வந்துடுறான். அப்படி வந்து பார்த்தா அந்த இடத்துல நிறைய போலீஸ்ல நின்றுட்டு இருப்பாங்க. என்ன நிக்கிறோம் போலீஸ்ல நிக்குதுன்னு இவனு சந்தேகப்பட்டு இவனோட ரூமுக்கே வந்துடுறான். அப்ப அந்த இடத்துல பார்த்தா ஒரு கூண்டுக்குள்ள ஒரு எலி இருக்கும். அந்த வெள்ளை எலியை பிடிச்சி இந்த மான்ஸ்டருக்கு எரியா கொடுத்துட்டு இருக்க. அப்ப திடீர்னு ஒரு லேடி உள்ள வரமே இவனுக்கு தூக்கி போட்டுரும். இவன் பதறத பார்த்து அவளுக்கு சந்தேகமா வந்துரும். இவனு ஒரு வழியா சமாளிச்சிடறான். அப்ப வெளியே வந்து பார்த்தா இந்த கம்பெனி மொத்தத்தையுமே போலீஸ் வர ரைடு பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா அந்த எம்டி இருக்கானே ஏதோ ஒரு சீட்டிங் பண்ணிருப்பான். அது அந்த போலீஸ் வர கண்டுபிடிச்சிருக்கும். ஆனா இது எதுவுமே நம்ம ஹீரோக்கு தெரியாது. அப்ப உடனே நம்ம எம்டியை பார்க்கலான்னு இவனு ஓடி போனா அந்த பையனோட தப்பிச்சான் போலச்சுன்னு லிப்டுக்குள்ள போவான். அப்ப அதே நேரம் நம்ம ஹீரோ வந்து அந்த லிப்டை தடுத்து என்ன சார் இங்க நடக்குது, போலீஸ்ல வந்து சர்ச் பண்றாங்க, எங்களோட நிலைமை என்னன்னு கேட்டா அவனை எந்த பதில் சொல்ற மாதிரி இல்ல. அந்த இடத்த விட தப்பிச்சு போலான்னு பார்க்க அப்ப இவன் கோவப்பட்டதுமே இவனோட வயித்துக்குள்ள இருந்து அந்த மான்ஸ்டர் வர வெளியே வந்துடும். இதை பார்த்ததுமே அந்த எம்டி வர பதறி போயிடும். அது வேற லிப்டுக்குள்ள ஓடி போயிடும். அப்ப நம்ம ஹீரோ பதறி போய் அடிச்சு பிடிச்சி படி வழியா ஓடி வந்து அந்த லிப்ட திறந்து பார்த்தா இவன் வேற குதறி போட்டிருக்கும். இதை பார்த்து நம்ம ஹீரோ சாக்காயிரான். அப்ப இத்தனை கொலையும் இந்த மான்ஸ்டர் தான் பண்ணிருக்குன்னு நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிறான். ஆனா இப்படியே போனா நம்ம பொண்டாட்டிக்கு ஏதாவது ஆபத்து வந்துருன்னு இவன் வீட்டுக்கு போகாம நேர இன்னொரு வீட்டுக்கு வந்துடுறான். அப்ப அந்த மான்ஸ்டர் மாத்துறதுக்காக மனிதர்கள் சாப்பிடக்கூடிய உணவு கொடுத்தா அது எதுவுமே சாப்பிடாது. ஏன்னா அதை விரும்பி சாப்பிடுறது ஃபுல்லா மாமிசத்தை மட்டும்தான். அப்ப இவனு என்னென்னமோ கொடுத்து பார்ப்பான், அது எதையுமே சாப்பிடாது. என்னடா இப்படி பண்ணுதுன்னு இவனுக்கு ஒரே வேதனையா இருக்கும். ஏன்னா இப்படியே வெளியே விட்டா இது இருக்கிற எல்லா மனுஷரும் கொண்டு தின்ன ஆரம்பிச்சிடும். இதனால என்ன பண்ணுன்னு தெரியாம இவனு திக்கி திணறிட்டு இருப்பான். அப்பதான் கடைசியா இவனுக்கு ஒரு போன் வரும். அந்த போன் வந்ததுக்கு அப்புறம் கட் பண்ணி பார்த்தா நம்ம டாக்டருக்கான அந்த இடத்துக்கு வந்துறான். கூடவே இவனோட அப்பாவும் இருப்பாங்க. அப்ப நம்ம ஹீரோ அந்த அப்பனை பார்த்து என் உடம்புக்குள்ள இப்படி ஒரு பிராணி வந்துச்சு, அது எப்படின்னு கேட்டா அது இவனுக்கு தெரியான்னு சொல்லுவான். என்னோட மனைவி வேற இப்ப கர்ப்பமா இருக்கா, அவளுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு இவனு பயந்துட்டு இருப்பான். இப்படியே பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோக்கு வயிறு வலி வந்துடும். அவனு வழியில துடிச்சிட்டு இருப்பான். இப்படி இவன் துடிச்சிட்டு இருக்க அதே நேரம் இவனோட அப்பனும் துடிச்சிட்டு இருப்பான். என்னடா பார்த்தா இந்த அப்பனோட வயிற்றுலயும் ஒரு மாற்றம் இருக்கும். அப்ப இவங்க ரெண்டு பேர் வயிற்றுல இருந்து பின்பக்கமா ரெண்டு மாற்றம் வெளியே வந்துடும். இந்த அப்பனோட உடம்புக்குள்ள இருந்து வருது அது பாக்குறதுக்கு ரொம்ப வயசான தோற்றத்துல இருக்கும். ஆனா நம்ம ஹீரோ வயிற்றுல இருந்து வருது அது இளமையா இருக்கும். ஏன்னா வயசு வித்தியாசம் இருக்குல்ல. அப்ப இந்த ரெண்டு மான்ஸ்டருமே பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்கும். இந்த சண்டையில இது ரெண்டு அடிச்சுக்கிறது இவங்க உடம்புக்குள்ள பாதிக்கும். ஏன்னா இவங்க உடம்போட அது இணைஞ்சிருக்கனால இதுகளுக்கு அடிப்பட்டா அவங்களுக்கு காயம் ஏற்படும், அவங்களுக்கு உடம்பு சரியில்லாம போகும். அப்படி ரெண்டு பேரும் அடிச்சுட்டு மாட்டிட்டு இருக்கும் போதான் நம்ம ஹீரோட மான்ஸ்டர் ஒரு பெரிய கத்தி எடுத்து அந்த மான்ஸ்டர் குத்த போக அப்ப இந்த அப்பங்கிற ஒரு பொருளை எடுத்து நம்ம ஹீரோட மான்ஸ்டர் தலையில அடிக்குமே நம்ம ஹீரோ தலையில அடிப்பட்ட மாதிரி இருக்கும். அவனும் வழியில துடிச்சிட்டு இருப்பான். அப்ப அந்த மான்ஸ்டர் இந்த அப்பனை முறைச்சு பார்த்துட்டு கையில வச்சிருந்த கத்தியை வச்சு அது பாஞ்சு போய் இந்த அப்பனோட மான்ஸ்டரை போட்டு நெஞ்சில குத்திட்டு இருக்கும். இது குத்த இங்கிட்ட அப்பங்கிற சொல்லிட்டு இருப்பான். வழி தாங்க முடியாம கத்திட்டு இருக்க அப்ப நம்ம ஹீரோ ஓடி போய் தாங்கிட்டு இருப்பான். அப்பதான் அப்பாக்கார சொல்லுவான் உன்னோட பொண்டாட்டி புள்ளைய காப்பாத்துன்னு சொல்லுமே. இதை கேட்ட அந்த மான்ஸ்டரும் அவங்களை கொல்றதுக்காக அந்த ஜன்னல் வழியா குதிச்சு ஓடி போயிரும். இதை பார்த்து நம்ம ஹீரோ காப்பாத்துறதுக்காக அவனை அடிச்சு புடிச்சு ஓடி வந்துட்டு இருப்பான். இப்படி ஓடி வர்றதுதான் நாம படத்தோட முதல்ல பாத்திருப்போம். அப்ப நம்ம ஹீரோ வீட்டுக்குள்ள வந்ததுமே இவனோட அம்மா இவனோட பொண்டாட்டி நின்று இருப்பாங்க. அப்ப அந்த பொண்டாட்டி பத்தி முதல்ல கீழே போக சொல்லிருப்பான். அதே நேரம் அம்மா கறி பதறி அடிச்சு அவ வீட்டை விட்டு வெளியே ஓடி இருப்பா. அப்ப நம்ம ஹீரோ எங்கடா பார்த்தா அவன் இந்த வீட்டோட பாதாள அறைக்கே போயிருவா. அப்ப அதை கதை உடைச்சு உள்ள வந்துரும். எங்க நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணி பார்த்தா அது பாஞ்சு உள்ள ஓடி போயிரும். அதே நேரம் வெளியே பார்த்தா நம்ம ஹீரோட அம்மா அக்கம் பக்கம் ஆளெல்லாம் கூட்டிட்டு வந்து கையில ஒரு நெருப்பு பந்து வச்சு வெளியே நின்றுட்டு இருப்பாங்க. வந்தா சுட்டு தள்ளிலான்னு அப்படி நின்றுட்டு இருப்பாங்க. அப்ப திரும்ப உள்ள பார்த்தா அந்த மான்ஸ்டர் வேற டேபிள் நின்றுட்டு இருக்கும். நம்ம ஹீரோ எவ்வளவு சொல்லி பாப்பான், இந்த பாரு நீ உள்ள போக கூடாது, அவ என்னோட மனைவி, அவளை நீ ஒண்ணு பண்ண கூடாதுன்னு இவன் எவ்வளவு கெஞ்சி பாப்பான். ஆனா அதை கேட்கற மாதிரி இல்ல. அப்ப திடீர்னு பல்ட்டி அடிச்சு அந்த இடத்துல ஒரு வாஷ் பேசன் ஓட்டை இருக்கும். அந்த ஓட்டை வழியா போக நம்ம ஹீரோ அதோட காலை வேற பிடிச்சிடான். இருந்து பயன் இல்ல, அது வழி உள்ள ஓடி போயிரும். அப்ப அந்த பாதாள அறையில இதே மாதிரி ஒரு வாஷ் பேசன் இருக்கும். அது வெளியே வந்துரும். ஏன்னா அந்த ரூமுக்குள்ளதான் நம்ம ஹீரோன் வேற நின்றுட்டு இருப்பா. இதை பார்த்து இவளும் பதறி போயிரா. ஏன்னா அந்த பக்கம் தான் வாசல் இருக்கும். அது அந்த பக்கம் போடாம தடுத்துட்டு இருக்கும். அப்ப நம்ம ஹீரோன் வேற ஹெல்ப் கத்திட்டு இருப்பான். இவனு என்ன பண்ண தெரியாம அந்த கதை உடைக்கிறதுக்கு அவன்
அவனு எவ்வளவு முயற்சி பண்ணிட்டு இருப்பான். கையில வர ஒரு கோடா எடுத்து வந்துருவான். அப்ப உள்ள என்னடா பார்த்தா அந்த மான்ஸ்டர் பாஞ்சு வந்து நம்ம ஹீரோனை கீழே தள்ளி விட்டு அவளோட முகத்திலே ஒரே அடி அடிச்ச அடியில அவன் மயங்கி போறான். அப்ப வயித்துல வளரக்கூடிய அந்த குழந்தையை கொல்றதுக்காக இது வாயை பொழந்து கடிக்க போக அப்ப அதே நேரம் பார்த்து நம்ம ஹீரோ உள்ள வந்ததுமே அவனு வேகமா ஓடி வந்து அதை பாஞ்சு போய் பிடிச்சிடறான். அது பிடிச்சதுக்கு அப்புறம் இந்த சாக்குல நம்ம ஹீரோ அடிச்சு பிடிச்சி அவன் இந்த வீட்டை விட்டு வெளியே வந்துடுறா. அவ வெளியே வந்ததுக்கு அப்புறம் உள்ள பார்த்தா நம்ம ஹீரோ அந்த மான்ஸ்டரை பிடிச்சிருப்பான். அப்ப அந்த மான்ஸ்டர் நம்ம ஹீரோ கையில ஒரு கோடை போட்டு அவனது ஓடி வந்துரும். அது வெளியே வந்ததுமே நம்ம ஹீரோனை அட்டாக் பண்ண ஓடி வர அப்ப நம்ம ஹீரோட அம்மா தான் கையில வச்சிருக்க அந்த நெருப்பை வச்சு அந்த மான்ஸ்டரை மிரட்டிட்டு இருப்பா. இருந்தது பயப்படாம மிரட்டிட்டு இருக்கும். அப்ப என்னடா பார்த்தா நம்ம ஹீரோ ஒரு பெரிய கோடை எடுத்து வந்து இந்த மான்ஸ்டரோட கையும் அதோட 2 காலையும் வெட்டிறான். அது வெட்டினதுக்கு அப்புறம் அந்த மான்ஸ்டரை பார்த்தா அப்பதாங்க பார்க்க ரொம்பவே பாவமா இருக்கும். இவ்வளவு நேரம் கொடூரமா இருந்தது இந்த சீன்ல மட்டும் அது பாக்குறதுக்கு ரொம்பவே பாவமா இருக்கும். அப்படி இவங்க 2 பேர் கையில தூக்கிட்டு அந்த வீட்டுக்குள்ள வந்துடுறாங்க. அப்படி வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் அவனோட மனைவிட்ட சொல்லாம அவள் அந்த மான்ஸ்டரை நம்ம ஹீரோட பின்பக்கமா உள்ள விடமே அது வயித்துக்குள்ள போயிரும். அதோட எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிரும். கடைசியா பார்த்தா நம்ம ஹீரோக்கு ஒரு நல்ல கம்பெனில வேலை கிடைச்சிரும். இவனோட அப்பனும் உயிரோட தான் இருப்பான். அப்ப இவரோட மனைவி மாசமா இருக்க அவளோட வயித்தை வேற காட்டுவாங்க. வயித்துக்குள்ள குழந்தை இருக்கும். அப்ப அந்த குழந்தையோட வயித்துக்குள்ள பார்த்தா ஒரு மான்ஸ்டர் இருக்கும். அதோட அந்த படத்தை முடிப்பாங்க. இந்த படத்தோட கதை கண்டிப்பா இது என்ன இலவனா உங்களுக்கு தோணும். என்ன இந்த படம் கொஞ்சம் வித்தியாசமான கதைனால உங்கள்ட்ட கொண்டு வந்தேன். படம் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. இது ஒரு காமெடி படம் தான். ஆனா எனக்கு காமெடி அந்த அளவுக்கு வராது. இனி வரக்கூடிய படங்களை முடிஞ்ச அளவுக்கு நான் காமெடி பண்ண பாக்குறேன். இதே மாதிரி அடுத்து ஒரு தரமான படத்துல பார்க்கலாம். தேங்க்யூ.